ஜகாத் வசதி வாய்ப்பட்டவர்கள் ஜகாத்து கொடுப்போம், தர்மம் செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் தர்மங்கள் செய்வோம், இன்ன பிற நன்மைகள் செய்வோம். இதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கின்ற ஒரு விசாரணை ஒன்று இருக்கிறது. நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் இதையெல்லாம் அழித்தொழிக்கின்ற ஒரு விசாரணை இருக்கிறது, முக்கியமான விசாரணை. ஏண்டா இது அடிக்கடி நம்ம கொஞ்சம் மறந்து செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து அதை பரிபாலிக்கின்ற ஏகவலனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மா கடமையை நிறைவேற்றிருந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகும் வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே முதலிலே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அதுக்குண்டான அந்த தலைப்பிலே போவது பொருத்தம் என்று கருதுகிறேன். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரமதானுடைய மாதங்கள் வருகின்ற பொழுது பெரும்பாலும் அதை பேசுவார்கள். ஏனென்றால் அது இறைச்சத்தை ஒட்டி உண்டான மாதம். அதனால் அது தக்வாவை முன்னிறுத்தியே என்ன செய்யப்படும், அந்த இது மாதிரியான தகவல்கள் பேசப்படும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் உரையை பெரும்பாலும் பயன்படுத்தியது ரமலான் உரையில் மட்டும் இறைச்சத்தை போதிக்கிறதுக்கு இல்லை. பெரும்பாலான மிம்பரில் பெரும்பாலான நாட்களில் அதிகமாக மறுமையை ஒட்டியும் மரணத்தை ஒட்டியும் சிந்தனை ஒட்டியும் தான் என்ன செய்வார்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் மிம்பரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த உபதேசம் பெரும்பாலும் திருப்பி திருப்பி அது சொல்கிற விதத்தில் தான் சஹாபாக்களுடைய காலத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட அது இருந்திருக்கிறது. அதற்காக வேண்டி இது ஒரு தடவை ஏற்கனவே சொல்லப்பட்டது என்று சொல்லி விடுறது இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மூமின்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்க. ஏண்டா மறக்கிறவங்க, மனுஷன் மறக்கக்கூடியவங்க. மூமின்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்க. ஏண்டா அவங்களுக்கு தான் அது படிப்பினை. மூமின்கள் தான் என்ன செய்வாங்க, அதை படிப்பினையை எடுத்துக்கொள்வாங்க. ஏற்கனவே இது பேசப்பட்டதான்னு சொல்லி உதாசீனப்படுத்துவர்கள் மூமின்களோட பண்பு அல்ல. ஞாபகம் மறந்திருப்போம், திருப்பி தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் மூமினுடைய பண்பாக இருக்கிறது. அந்த வகையில் முதலிலே அல்லாஹ் தஆலா நம்மை படைத்ததுக்குண்டான நோக்கம் சொல்கின்ற பொழுது, மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்தது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்காக தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அதை வணங்குற என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதரும் அல்லாஹும் நமக்கு இதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை செய்வது வணக்கம். இதுக்கெல்லாம் விலாவாரியெல்லாம் சொல்ல தேவையில்லை. சுருக்கமாக சொல்லுவது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் செய்யுமாறு நமக்கு ஏவி இருக்கிறார்களோ அதை செய்வது வணக்கம். எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்களோ அதை செய்யாமல் இருப்பதும் வணக்கம். செய்ய சொல்லி செய்வதும் வணக்கம், செய்ய வேண்டாம் என்று தடுத்திருப்பதை செய்யாமல் இருப்பதும் வணக்கம். உதாரணத்துக்கு, பொய் சொல்ல வேண்டாம் என்று தடுத்த விஷயம், அது பொய் சொல்லாமல் விட்டாலும் வணக்கம்தான். வியாபாரம் வருகின்ற பொழுது பொய் சொன்னால் உலகத்தில் சின்ன ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் நான் பொய் சொல்லாமல் விடுகிறேன். காரணம் என்ன? அல்லாஹ் தடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எச்சரித்திருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மறுமையினுடைய தண்டனையை நம்பி அல்லாஹ்வை நம்பி அந்த பொய்யை விட்டுவிட்டு இந்த உலக ஆதாயத்தை நாம் விட்டு விடுகிறோம். அதை விட்டு விடுகின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அதை அல்லாஹ் என்ன செய்கிறான்?
நான் அந்த பாவத்தை செய்யலை, ஆனால் நான் நினச்சேன், பொய் சொல்லலாம்னு நினைச்சதுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்லை, தீமை நினைச்சதுக்கு அல்லாஹ் தஆலா கூலி பதிவு செய்ய மாட்டான். தீமை செய்தால் மட்டும்தான் கூலி. ஆனால் நன்மை அப்படி இல்லை, நினைச்சாலே நன்மை பதிவு செய்யப்படும். நன்மையை பொறுத்த வரைக்கும் நான் இவருக்கு உதவி செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கிடைத்தால் நான் செய்வேன். உதவி செய்ய நினைக்கிற பாருங்க, எனக்கு அந்த நேரத்தில் வாய்ப்பு இல்லை, உதவி செய்ய நினைக்கிற பாருங்க, அந்த நினைத்த ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை நன்மையாக பதிவு செய்கிறான். அதே அவன் வந்து நான் நன்மை செய்து விட்டான், அதே வந்து நன்மை செய்து விட்டான், 10லிருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையாக பதிவு செய்வான். அன்புக்குனி சகோதரர்களே, அப்போது 700 ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ அவ்வளோக்குள்ள தானே சுருக்கின்னா புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம அது 10ம் 700ம் எங்கே என்று எண்ணிக்கை பெருசாக நாங்கள் கணித்து கொள்வதற்காக, அவ்வளோ பெருசா என்று அந்த எண்ணிக்கை கூடுதலாக சொல்கின்ற பொழுது சின்ன வேலை தான் நினைச்சோம், இவ்வளோ பெரிய நன்மையா என்று அவன் வியந்து இன்னும் கூடுதலாக செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குகின்ற கூலி. படைத்த ரஹ்மான் நம் மீது அந்த அளவுக்கு கருணை புரிந்திருக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் நமக்கு வாழ்வதற்காக படைக்கப்பட்ட நாம் மறுமையிலே நம்ம செஞ்ச நன்மைக்கும் நம்ம தீமைக்கும் செய்த தீமைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மறுமையினாலே அதை வெளிப்படுத்தி காட்டுவான். அப்படி அந்த மாதிரி வெளிப்படுத்தி காட்டுகின்ற அந்த விசாரணை நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விசாரணை சொல்வதா இன்றைய ஜும்மாவுடைய நோக்கம். முக்கியமான விசாரணை ஏண்டா இது அடிக்கடி நம்ம கொஞ்சம் மறந்து செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஜகாத் வசதி வாய்ப்பட்டவர்கள் ஜகாத்து கொடுப்போம், தர்மம் செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் தர்மங்கள் செய்வோம், இன்ன பிற நன்மைகள் செய்வோம். இதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கின்ற ஒரு விசாரணை ஒன்று இருக்கிறது. நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் இதையெல்லாம் அழித்தொழிக்கின்ற ஒரு விசாரணை இருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் கேட்குறாங்க, தத்ரூனல் மல் முஃப்லிஸ், சாஹாபாக்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா முஃப்லிஸ்ண்டா யாருன்னு தெரியுமா? இந்த செய்தியில் நமக்கு தெரிஞ்சதான், திருப்பி ஞாபகம் ஊட்டுறது. முஃப்லிஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த சஹாபாக்கள் அந்த காலத்தில் விளங்கி வச்சிருந்த அந்த அர்த்தத்தை சொல்லி காட்டுறாங்க. அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா மதா, யாருடைய கையில் திர்ஹம் இல்லையோ, அப்போ டாலர் காசு இல்லை, ரூபாய் இல்லை, யார்கிட்ட பண வசதி இல்லையோ அவர் வந்து முஃப்லிஸ். வலா மதா, யார்கிட்ட சொத்து செல்வங்கள் இல்லையோ, பொருட்கள் இல்லையோ, அவங்க வந்து முஃப்லிஸ். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அவர் ஏழை. முஃப்லிஸ்ண்டா அது நேரடி பொருள், ஏழை என்பது அர்த்தம். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார், பண வசதியும் இல்லை, பொருள் வசதியும் இல்லை, இவர் தான் முஃப்லிஸ், இவர் தான் ஏழை. அப்போ நாங்கள் சொல்ல பங்களோத்துக்காரன்னு சொல்லுவோம். பங்களோத்துக்காரன் ஒன்றுமே இருந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு. இந்த அர்த்தம் இருந்துச்சு தான், ஆனால் இல்லாமல் போயிடுச்சு, இருந்ததெல்லாம் இழந்துட்டோம். அப்படிப்பட்டவங்கள அர்த்தத்தில் தான் இந்த சஹாபாக்கள் அர்த்தம் சொன்ன முன்னாடி அந்த அர்த்தத்தை ரசூலா மறுக்கலை, அதுவும் அர்த்தம் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலையும் என்னுடைய சமுதாயத்திலும் சில முஃப்லிஸ்கள் இருக்கிறார்கள், சில பங்களோத்துக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாத்தி யோமல் கியாமா, மறுமை நாளே அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த முஃப்லிஸ், அந்த பங்களோத்துக்காரர் மறுமை நாளே கொண்டு வரப்படுவார்கள். பி சலாத்தின், அவர்கிட்ட தொழுகை இருக்குது, வ சியாமின், அவர்கிட்ட நோன்பு இருக்குது, வ ஜகாத்தின், அவர் ஜகாத்தும் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அவர் முஃப்லிஸ். ஆனால் இதில் என்ன சொல்ல வருகிறது, இவர்கிட்ட கையில் எல்லாம் இப்போ இருக்குது, இவர் எப்படி முஃப்லிஸ் ஆகிறாங்கிறத ரசூலுல்லாஹி சொல்ல வர்றது. இவர் எப்படி முஃப்லிஸாக போகிறார், அவர் கொண்டு வரப்போகின்ற பொழுது எல்லாம் நிரப்பமாக இருக்குது, மறுமையினால் கொண்டு வரப்படுகின்ற பொழுது எல்லாமே நிரப்பமாக வர்றாரு. அப்படின்னு அர்த்தம் சொர்க்கவாசி தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் சொர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை அள்ளி கொண்டு வருகிறார். ஆனால் அப்படி வருகின்ற பொழுது அவர்கிட்ட சில குணங்களினால் அவர் இழக்கிறார், பங்களோத்துக்காரராக ஆகிறார். இவ்வளோ செல்வங்களெல்லாம் சேர்த்துட்டு வந்து, இவ்வளோ நன்மைகளெல்லாம் வாரி எடுத்துக்கிட்டு வந்து சில குணங்களால் இது எல்லாத்தையும் இழக்கப் போகிறார். அவர்கிட்ட குணம் என்ன, வயாத்தி கது சத்தமஹாதா, அவர் வந்து ஒருவர் கடுமையாக திட்டக்கூடியவராக இருப்பார், ஒருவரை திட்டி இருப்பார். எல்லாரையும் திட்டன்னு வரல, யாரோ ஒருத்தரை கூட சரி தட்டிருப்பார், யார் சரி ஒருத்தரை கூட சரி திட்டிக் கொண்டே இருந்திருப்பார். அப்படியான ஒரு குணம். வகதஃபஹாதா, அல்லது இன்னொருத்தர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், இவர் இன்னொருத்தர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், அந்த ஒரு குணம் அவர்கிட்ட இருந்திருக்கிறது. வாக்கல மாலஹாதா, அடுத்தவனை சொத்தை தின்றுப்பார், அடுத்தவரை சொத்தை சூறையாடி இருப்பார், ஏமாற்றி
திருடி என்ன செய்திருப்பார், வாங்கிப்பார். இது சொத்துங்களை வந்து நினைக்க வேண்டாம். ஓ வீட்டு சொத்தை காணி வாங்கி ஏமாத்தினது அது மட்டுங்கிறது திருட்டுங்கிறதல்ல, அது மட்டுங்கிறது அல்ல. அதையும் தாண்டி அவருக்கென்று சொந்தமான, உதாரணத்துக்கு நான் கடையில் ஒருத்தர் வந்து பொருள் வாங்க வருகிறார், சாமானை வந்து மறைக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, அவருக்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு பொருள் அவர் இன்னொருவருக்கு கூடுதலாக விற்கலாமே என்ற அந்த பேராசைக்காக அல்லது தனக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக அதை பதுக்கிறது. இதெல்லாம் இன்னொருத்தர் சொத்து, அது பதுக்கல் கூடாது. பதுக்கலைங்கிற வந்து இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியதை நீங்கள் காசு எடுத்துட்டு கொடுங்க, பதுக்க வேண்டாம். இதெல்லாம் இப்போ அன்றைய காலத்தில் அரிசி இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. இந்த அன்றைய இப்போ உள்ள காலத்தில் அந்த அரிசி பதுக்கல், முட்டை பதுக்கல், முட்டைனா வெளியே வந்தாலும் கூட அந்த இதெல்லாம் தற்காலத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இது யாருடைய சொத்து? இன்னொருத்தர் காசு பெற்று வர வேண்டிய சொத்து. அவர் என்ன செய்கிறார்? அதை கொடுக்காமல் தடுக்கிறார், அந்த சொத்தை கொடுக்காமல் தடுக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். நீ நினைக்க வேண்டாம், ஏமாற்றி காசு பணம் வாங்குறது மட்டும் ஏமாத்துறது இல்லை. வீட்டு சொத்தை களவுல எழுதி வாங்குறது மட்டும் அது அடுத்தவன சொத்தை அபகரிக்கிறங்கிறது அல்ல. அவனுக்கு கிடைக்க வேண்டிய சில உரிமைகளை நம்ம கையில் எடுக்கிறோம், நம்முடைய தேவைக்காக வேண்டி கையில் எடுக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து அதில் வரும், பதுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் வரும். ஏண்டா பதுக்கலையும் ரசூல்லா தடை செய்திருக்கிறார்கள், பதுக்கிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அப்போ அது ஒன்று. அதே போல் அடுத்தது என்ன? வசஃபகதமஹாதா, அடுத்தவர் வந்து ரத்தம் சிந்திருப்பார், அப்படின்னா கொண்டிருப்பார், இன்னொருத்தர் கொல்லக்கூடியவராக இருந்திருப்பார். அதே போல் தரபஹாதா, கொல்றது ஒன்று, அடுத்த இன்னொன்று அடிக்க போகிறது, கரா காட்டுறது, கனம் காட்ட போகிற, பேச்சு போக முன்னாடி அடுத்த ஒரு பயமுறுத்த 2 சொட்டை அடிக்கிறது, 2 சாடை அடித்து பார்க்குற, பயமுறுத்த பார்க்கறது. இவர் அதிகாரத்தில் கையில் எடுக்கிறது. அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையே, இன்னொருத்தருக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையே. அப்போ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சேர்த்து சொல்கிறாங்க. கொல்றது ஒன்று, அடுத்து இன்னொருத்தர் மேலே கை வைத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில் அவர் வந்திருக்கிறாரு. அப்படி வருகிற நேரத்தில் ஃபயூதா ஹாதா மின் ஹசனாத்திஹி, அவர் சேகரித்து வந்தாரே இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அந்த ஹசன், அந்த நன்மையான காரியங்கள் அவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏச்சு வாங்கினவங்க, அவதூறுக்கு உட்படுத்தப்பட்டவங்க, அடி வாங்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? அவர் தொழுத, நோன்பு வச்ச, ஜக்காத்து கொடுத்த அந்த நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படும். அதோட முடியலையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதோட முடியலை. வஹாதா மின் ஹசனாத்திஹி, ஒரு ஆளு கொடுத்து முடிஞ்சு அவரை செட்டில் ஆகிட்டாரு. ஆனால் இவர்கிட்ட நன்மையெல்லாம் இப்போ பேலன்ஸ் இருக்கும். ஒரு ஆளோட முடிகிறது இல்லை, இன்னும் சில பேர் இருப்பார்கள், அவர்களும் இவன் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இது ஒரு ஆளோட முடிகிறது இல்லை, இன்னும் சில பேர் வந்து இதிலிருந்து என்ன வழங்குது? அல்லாஹு தஆலா அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்குகிறான். அந்த நீதி வழங்குகின்ற அந்த நிகழ்வை பார்த்துவிட்டு யார் யாரெல்லாம் இவன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களும் வந்து கேட்பார்கள், யாரெல்லாம் அவருக்கு மட்டும் நீதி, எனக்கும் கொடு, நானும் இவன் மூலமாக அவதூறுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் இவன்ட்டு அடி வாங்கியிருக்கிறேன், நான் இவனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறேன், என்ன பாதிப்போ, இவன் மூலமாக என்ன பாதிப்போல் அவனுக்கு நிகழப்பட்டிருக்குமோ அதை அவன் வந்து முறையிடுவான். முறையிட்ட பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மற்றவர்களுக்கும் அது கொடுக்கப்படும். யார் மற்றவர்? யாரெல்லாம் இவன் மூலமாக வேறு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி கொடுத்து முடிஞ்ச உடனே இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நன்மை போதாதான். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நன்மை போதாம். ஏன்னா உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நிறைய பேருக்கு அநீதி இழைத்திருக்கிறான். அப்போ ஆனால் அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் வந்து நீதமானவன், அவன் நீதம் செலுத்தக்கூடியவன் என்கின்ற அந்த நிகழ்வை காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா செய்கின்ற இன்னொரு ஏற்பாடு. ஆனால் இன்னும் சில பேருக்கு இவருக்கு நன்மை கொடுக்க வேண்டி இருக்கிறதே, இவர்கிட்ட தான் கொடுக்கறதுக்கு நன்மை இல்லையே. அல்லாஹ் என்ன செய்வானா, யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய தீமை எடுத்து இவர் மேலே கொடுக்கப்படும். அத்தனைக்கு இவர் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது சொர்க்கவாசியாக வந்தவர், ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது சொர்க்கவாசியாக வந்தவர். இவருடைய தள்ள அந்த பாவச்சுமைகளை அடுத்தவர்களுக்கு கட்டினால் அடுத்தவரிடத்தில் பாவச்சுமை குறைந்து அவனுடைய நன்மை அதிகரிக்கும், பாதிக்கப்பட்டவருடைய தீமை குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். இப்போ கொண்டு வரப்பட்ட இந்த நல்லடியார்னு சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகையால் இடத்துல தீமைகள் அதிகரித்து நன்மைகள் குறைந்திருக்கும். அவன் அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சும்மத்துரிய ஃபின்னார், அவர் வந்து நரகத்திலே தள்ளப்படுவார். அவர் வந்து சொர்க்கவாசின்னு வந்தார், சொர்க்கவாசி நிச்சயிக்கப்பட்டு வந்தார். இப்போ கடைசியில் என்ன நடக்கும்? நரகத்துக்கு தள்ளப்பட்டு விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிட்டு, இவர் தான் முஃப்லிஸ். எல்லாத்தோட வந்துட்டு கடைசியில் இருந்துட்டாங்க.
அதுவும் போதாது இவர் எல்லாத்திலும் சொர்க்கவாசி நிச்சயிக்கப்பட்டு வந்த மனிதர். அதை நிச்சயிக்கப்பட்டு வந்த மனிதர்ட கடந்த கால நிகழ்வுகளை யோசித்தாலே எவ்வளோ பயங்கரமெல்லாம் தாண்டி வந்திருப்பார். அதெல்லாம் தாண்டி சொர்க்கம் என்று நிச்சயிக்கப்பட்ட மனிதர் கடைசியில் நரகத்துக்கு போய்விடுவார். நரகம் என்று நிச்சயிக்கப்பட்டு வந்த அந்த மனிதர் அவரிடத்தில் நன்மை போதுமான நன்மை சேர்ந்துவிடும், அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். யார் இந்த மாதிரி நரகத்தில் நுழைந்து விட்டாரோ அவர் தான் முஃப்லிஸ், அவர் தான் பங்களோத்துக்காரர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அன்பிக்கிற சோழர்கள், இது முஸ்லீம் 5037வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்டா, இந்த ஆரம்பத்தில் இந்த நல்லவர் என்று சொர்க்கத்தை நிச்சயிக்கப்பட்ட இந்த மனிதர் என்னென்ன நிகழ்வுகள்லாம் கடந்து வந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. என்னென்ன நிகழ்வுகள், மரண தருவாய் அதிலிருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டார். அதே போல் கபர் விசாரணைகள், கபர் விசாரணை என்பது சாதாரண விசாரணைகளில் யாரும் உதவி பண்ண முடியாத ஒரு விசாரணை. அவருக்கும் எனக்கும் மலக்குக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்கிறது. அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் அது மாதிரி உலகத்திலே வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் பதில் வரும். இல்லை என்று சொன்னால் அதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பதில் தான் அங்கே கிடைக்கும். அவ்வளோ சங்கடத்துக்கு மத்தியில், ஏனென்றால் ஏற்கனவே இவர் கபர் வாழ்க்கையை பற்றி படித்திருந்தவர், மரண விசாரணை பற்றி தெரிந்திருந்தவர். அது அந்த தடைகள் எல்லாம் அவர் தாண்டி வந்திருக்கிறார். அந்த பதில் சொல்வது என்பது சாதாரண இடமும் அல்ல, யாரும் உதவி செய்யப்படாத ஒரு இடம், தனிமையிலே சொல்ல வேண்டிய ஒரு இடம். கேட்கிற கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்லாத விடத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அவருக்கு தலையில் சம்மட்டி அடி கொடுக்கப்படும். பதில் சொல்லலண்டா கேட்கிற கேள்விகள், மன் ரப்புக்க, உங்களுடைய ரட்சகன் யார், மா இல்முக பிஹாத ரஜுல், அது முக்கியமான ஒரு கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி கேட்குறாங்க, இந்த மனிதரை பற்றி உமக்கு என்ன அறிவு இருக்கிறது? அவரை பற்றி நான் சொல்ல இருந்தால் பித்அத் செய்யாமல் சுன்னாவை நடைமுறைப்படுத்தி வந்திருக்க வேண்டும். மனோ இச்சையை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் வாழ்ந்திருந்தால் தான் உரிமையோட நபி, இது என்னுடைய நபி, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக அனுப்பப்பட்ட தூதர் என்று உரிமையோடு சொல்ல முடியும். அதில் ஒரு குறையை வைத்துவிட்டு அங்கே வெக்கித்தலை முடியாத ஒரு நிலை தான் அந்த இடம். அப்போ அந்த இடத்துல கேட்குற ஒவ்வொரு கேள்வி நுணுக்கமான கேள்விக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்போ அந்த பதில் சொல்லாத நிமிடத்தில் அவருக்கு தலையிலே சம்மட்டி அடி கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சம்மட்டி அடி என்பது சாதாரணமாக நினைக்காதீர்கள். சம்மட்டி அடி என்பது சாதாரண நிகழ்வாக நினைக்காதீர்கள். அந்த சம்மட்டி அடியால் ஒரு பெரிய மலை கடித்தால், பெரிய கல்லு மலை கடித்தால் அந்த கல்லு பாறாங்கல் மணல் குவியலாக மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிட்டு, அவன் கத்துவான், அலறுவான், ஆனால் இந்த உலகத்தில் மனிதனையும் ஜிங்களையும் தவிர மற்றதெல்லாம் காது கேட்கும். அவன் போடுகின்ற கபரு உள்ளே போடுகின்ற அந்த சத்தம் மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்றது எல்லாம் காது கேட்கும். ஏன் மனுஷனும் ஜின்னுக்கு காது கேட்காது? கேட்டண்டா கேட்குற அவன் போடுற சத்தத்துக்கே மயங்கி கீழே விழுந்து விடுவான், தாங்க மாட்டான். அந்த சத்தம் எந்த ஒரு மனிதனாலையும் தாங்க முடியாத ஒரு பயங்கரமான சத்தம். நான் உசுரோடு இருக்கின்ற பொழுது இன்னொருத்தரை மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு என்னால் சத்தம் போட்டு மயக்கம் வைக்க முடியாது. மேலதிகமான சவுண்ட் தேவைப்படும், மேலதிகமான வேற சவுண்ட் சிஸ்டங்கள் தேவைப்படும். அதையும் தாண்டி அவன் சத்தம் போடுகிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, தாங்க மாட்டார்கள். அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை, கேள்வி கேட்டு பதில் சொல்லாத நிமிடத்து அவனுக்கு கொடுக்கின்ற தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த தண்டனை விஷயங்கள் எல்லாம் இந்த நல்லடியார் என்று சொல்லப்பட்டவருக்கு தெரியும். எந்த ஒரு மனிதரையும் இந்த கபரு ஒரு நெருக்காமல் விடாது, எல்லாரையும் ஒரு நெருக்கித்தான் அது விடும். அவரவர்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அது சோதனையாக அது மாறிவிடும், வேதனையாகவும் சோதனையாகவும் மாறிவிடும். அப்போ இந்த கபரு தண்டனையும் இந்த கபரு நெருக்கிற அந்த நிகழ்வுகளையும் அவர் அனுபவித்து தானே வந்திருப்பார். அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு விட்டு, எல்லாத்தையும் முடித்து விட்டு, கபரு மன்னரை வாழ்க்கையெல்லாம் முடித்து விட்டு மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுகிறார். அங்கே பல நிகழ்வுகளை அவர் பார்த்திருக்கிறார். அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில் பார்க்கலாம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த நிகழ்வுகளை என்னெல்லாம் சந்தித்து வந்திருப்பார். மஹ்ஷர் மைதானத்தில் உங்களுக்கு தெரியும், வெயிலுடைய வெப்பம், ஒரு மைல் தூர அளவுக்கு அல்லாஹ் தஆலா சூரியனை கீழே இறக்குவான்.
அவரவர்கள் செய்த தீமைக்கேற்ப வடிகின்ற அந்த வேர்வைகளால் மூழ்கடிக்கப்படும். கொஞ்சம் பாவம் செய்திருந்தால் கரண்டை வரைக்கும், அதை விட பாவம் செய்திருந்தால் முழங்கால் வரைக்கும், அதை விட கூட செய்திருந்தால் இடுப்பு வரைக்கும், அதன் பின்னாடி வரக்கூடிய கழுத்து வரைக்கும், இப்படி என்று அவரவர்கள் செய்த தீமைக்கேற்ப அந்த வியர்வைகளால் மூழ்கடிக்கப்படும். வியர்வை ஒரு பக்கம், வெயில் சூடு இன்னொரு விதம், இரண்டையும் அனுபவித்துட்டு தானே அவர் வந்திருப்பார் இந்த இடத்துல. அதே போல பல புலம்பல்கள் அந்த நாளையில் அல்லாஹ் தஆலா எல்லாரையும் சந்திக்க வைப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படித்தான். எல்லாரையும்டா எனக்கு சம்பந்தப்பட்ட, நான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நான் யார் யாரெல்லாம் சந்தித்து தொடர்பு பட்டிருக்கிறேனோ எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா முன்னிறுத்துவான். எல்லாரையும் சந்திப்போம், மைசரி மைதானத்தில் சந்திப்போம். அப்படி சந்திக்கின்ற தருவாயிலே அதில் நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அந்நாளில் பெற்றவர்கள் தம்மை விட்டு விரண்டோடுவார்கள். காட்டியாச்சு, இப்போ ஓடுறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு காட்டின பின்னாடி தன்னை விட்டு விரண்டோடுவார்கள். உம்மா அப்பமார்கள் விரண்டோடுவார்கள், பெற்றெடுத்தவர்கள் விரண்டோடுவார்கள், கூட பிறந்த சகோதரர்கள் விரண்டோடுவார்கள். குடும்பத்தை பகைச்சிக்க கூடாது, குடும்பம் முக்கியம், ஊர் முக்கியம் வாழ்ந்தோமே, எல்லாம் விட்டு விரண்டோடுவார்கள். எல்லாரும் சொல்வது யா நஃப்சி, யாரா நீ என்ன காப்பாத்து, யாரா நீ என்னை காப்பாத்து. இல்லை, நான் இவனுக்காக வாழ்ந்தேன், இவருக்காக நான் எல்லா தியாகமும் செய்தேன், என் பிள்ளைக்காக வேண்டி எல்லாத்தையும் செலவழித்தேன், என் மனைவிக்காக வேண்டி எல்லா காரியங்களும் நான் விட்டு கொடுத்தேன். அதுவெல்லாம் அந்த இடத்துல எடுபடாது. அந்த இடத்துல சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் யா நஃப்சி, யாரா நீ என்னை காப்பாற்று, யாரா நீ என்னை தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கை கழுவிடுகின்ற நேரம், எல்லாத்தையும் கை கழுவுகின்ற அந்த களம், அதையெல்லாம் அவர் சந்திச்சுட்டு தானே வந்திருப்பார். இன்னொன்று சந்திச்சிருப்பார். என்ன சந்திச்சிருப்பார்? அவர் செய்த நன்மைகள், அதே போல் அவருடைய குடும்பங்கள் அவங்க செஞ்செல்லாம் நன்மை தீமைகள் பதிவேடு வழங்கப்படும். இடது கையில் பதிவேடு வழங்கிய பின்னாடி அப்போடுவானே இடது கையில், இதெல்லாம் தெரியாத ஆக்கள் இல்லை, நல்லவங்க எல்லாம் வந்து காட்டுவாங்க, பாருப்பா நான் செஞ்சுதான் பாருப்பான்னு காட்டுவான். ஆனால் தீயவர்கள் அது தெரியாத ஆக்கள் நம்ம காட்டு பிரயோஜனம் இல்லையே, தெரிஞ்சவன் தான் காட்ட வர்றான், தெரிஞ்சவன் தான் தெரிஞ்சவங்களுக்கு காட்ட போகிறான். என்ன சொல்கிறான்? மாலி ஹாதல் கிதாப், இது என்ன பதிவேடு, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அஹ்சாஹா. சின்ன விஷயத்தை விட்டு வைக்கவில்லை, பெரிய விஷயத்தை விட்டு வைக்கவில்லை, இங்கே எல்லாத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் தான். அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு சொல்லை பேசினாலும் பதிவு செய்யக்கூடிய 2 மலக்குமார்கள் பதிவு செய்யாமல் இருப்பது இல்லை, அது அங்கே வெளிப்படும். இந்த உலகத்தில் பதிவு செய்தது எல்லாம் அங்கே வெளிப்படும். இது எல்லாம் பார்த்துவிட்டு, இந்த கை சேதப்பட்டு ஓடுகின்ற அந்த காட்சி நிகழ்வெல்லாம் பார்த்துவிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சொர்க்கவாசி, கேள்வி விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு இனிமே எந்த பாரமும் இல்லை என்றெல்லாம் நினைச்சு சந்தோஷத்தோடு போனவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து விட்டால், பங்களோ தாகிற நிலைமை வந்து விட்டால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நீதியானவன். இந்த உலகத்தில் மனிதனுக்கு செய்த அநியாயம் செய்தாயே, அவன் மனதளவில் எவ்வளோ பாதித்திருப்பான், எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கும். சவால் வேற, உன் மையத்துக்கு நான் வர மாட்டேன், என் மையத்துக்கு நீயும் வரக்கூடாது சொல்லியிருப்பாயா? அவன் எவ்வளோ மனது வேதனைப்பட்டிருப்பான். அவன் வேதனைப்பட்ட மாதிரி இவனும் மனதளவிலும் வேதனைப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட உலகத்தில் மனதளவில் வேதனைப்பட்டான் அல்லவா, இவனும் மனதளவிலும் வேதனைப்பட வேண்டும். அப்படியானால் உனக்கு இந்தா என்று சொல்லிவிட்டு உனக்கு இது இல்லை, உனக்கு சொர்க்கம் என்று சொல்லிவிட்டு உனக்கு இது இல்லை என்று அல்லாஹு தஆலா விசாரணை பல முறைகளில் இது ஒரு முறையாக நமக்கு படிப்பினாக சொல்லி காட்டுகிறான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால தான் நம்ம சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்த தவறில் அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். தொழுகையில் பொடுபோக்காக இருந்திருப்போம், தர்மம் செய்ததில் பொடுபோக்காக இருந்திருப்போம், இந்த பேர் அல்லாஹ் சொன்ன அந்த வணக்க வழிபாடுகள் பொடுபோக்காக இருந்திருப்போம், மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த அநியாயத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் மன்னிக்க வேண்டும். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதியிழைக்கப்பட்டவனுடைய பத்வாவுக்கு பயந்து கொள்ளுங்கள், பத்வாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. நாங்கள் மன்னிப்பு கேட்காமல் விடுவதற்கு காரணம் பெருமை ஒன்று,
பெருமை ஒன்றுதான் காரணம். எப்படி இப்லீஸ் சொன்னான், ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீனின், நான் நெருப்பு, அவன்தான் மண்ணு, நான் எப்படி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, நான் தப்பு செய்யவில்லையே, அவன் தானே தப்பு செஞ்சான், ஏண்ட பார்வையிலே நான் நல்லவன், அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் நல்லவனாக இருந்தால், ஏண்ட பார்வையில் நான் நியாயவாதி, அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் நியாயவாதியாக இருந்தால், இதுக்குத்தான் நான் அஞ்ச வேண்டும். இந்த உலகத்தில் ஏண்ட அறிவிக்கப்படுவதெல்லாம் நியாயம் இல்லை, ஏண்ட அறிவிக்கப்படுவதெல்லாம் நியாயம் இல்லை. அப்போ அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அவன் விஷயத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தில் கோட்டை விடுவோம். அதுக்காக வேண்டிய ஹஜ்ஜி செய்யும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். சில பேர் ஹஜ்ஜி செய்யக்குள்ள உம்ரா செய்யக்குள்ள மன்னிப்பு கேட்டு வாரது, அது வேற. எப்படி, நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கங்க, அதுல பெருமை வேற. அதுல என்ன பெருமை, நான் ஏதாவது உங்களுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் மன்னிச்சுக்கங்க. ஏன் உங்களுக்கு கேட்கலாது, நான் உங்களுக்கு இந்த அநியாயம் பண்ணிருக்கிறேன், இந்த தவறை செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்துக் கொள்ளுங்கள். தவறை ஏன் உணர்த்த முடியாது? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படித்தானே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படித்தானே சொல்லி காட்டுகிறான். யா அல்லாஹ், நீ மன்னிக்கவில்லைன்னு சொன்னால் நான் நஷ்டவாளி ஆகிவிடுவேன். அப்போ நான் எனக்கு நானே செய்த அநியாயம் என்று தானே அவர்கள் கேட்டார்கள். நான் செஞ்ச அநியாயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொன்னார்கள். அதுபோல நாங்கள் செய்த தவறை சம்பந்தப்பட்டவருக்கு தெளிவாக சொல்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய கோபக்காரனும் சரண்டர் ஆகி விடுவான். நீங்கள் மறைச்சி சொன்னீங்கடா உள்ளத்தில் அது இருக்கும். மறைச்சி சொன்னாண்டா பெருமையை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கங்க அப்படி சொன்னால் அவன் உள்ளளவிலே மன்னிக்க மாட்டான். அன்பிக்கிற சோர்களே, அல்லாஹ் நமக்கு படிப்பினைக்காக சொல்வது தெளிவாக சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வும் நம்மகிட்ட விரும்புகிறான். ஆக அன்பிக்கிற சோர்களே, அப்போ நிமிடம் நேரம் என்னவென்பது நம்முடைய கையிலே இல்லை. எந்த நேரத்திலும் அந்த நிகழ்வுக்கு நாம் சம்மதமாகலாம். அந்த மரணத்துக்கு, அந்த கபரு நெருக்கத்துக்கு நாங்கள் நெருங்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்து கொள்ள வேண்டும், நான் அந்த மன்னிப்புகளை அடுத்தவரிடத்தில் மன்னிப்புகளை பெற்றுக்கொண்டு நல்லடியார்களாகவும் முஃப்லிஸ் இல்லாத, நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மைகளை ஆக்கிறவங்களை கேட்டு உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.